டீ போடுறாரு, டீ போட்ட மணியா இருப்பாரு எப்பயுமே. நாளைக்கு எவ்வளவு டீ ஓடுங்க? சும்மா கெஸ்ஸிங்க சொல்லுங்க. என்னடா ஒரு நாளைக்கு 1000 பேரு கூடவே வரும். 1500 டீ அடிப்பாரு. 1500 வரும். 1500. 10 ரூபா 15000 ரூபா ஒரு நாளைக்கு. ஆமா டீ. வடை போடுறாரு, பஜ்ஜி போடுறாரு, எல்லாம் கலையா போயிருது. ஆமா. 100 வச்சுக்கோ. 100 ஒரு 10 போனா கூட எத்தனை வருது பாருங்க. 4 வெரைட்டினா 400 4000 5000 ரூபா வருது. அதுல இருந்து 5000 வருது. 20000 இதுல இருந்து மட்டுமே. 20000. அப்புறம் வீடு சிகரெட் வாங்குறது, நம்ம எவன் டீ மூலமா குடிச்சிட்டு போறாங்க, சிகரெட் அடிச்சு நாசமா தானே போறாங்க. ஆமா. அப்ப அது ஒரு கணக்குல கொஞ்சம் காசு சேர்த்து. அப்புறம் கடை சுத்தி நான் நாய் சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கேன். அந்த நாய்க்குன்னு பெட்ல ஒரு சந்துருவாங்க டாக்டர். அது வீடு பக்கத்துல நாய் இருக்கேன், அதெல்லாம் சோறு கூட போட்டுக்க மாட்டான். இங்க வந்து எல்லாரும் பாக்குறாங்க, பிஸ்கட் வந்து போடுறது கொஞ்சம் இருப்பாங்க. அவங்க வாங்குற பிஸ்கட் அந்த காசுகள் இதெல்லாம் வந்து ஒரு செலவா போடுது. 35 + 2 37 போகுது. சிகரெட் எல்லாம் வாங்கினோம்னா அது ஒரு 40000 ரூபாய் மாசத்துக்கு ஒரு நாளைக்கு வருது. கூலி 2000 3000 கழிச்சா கூட பால் செலவுல ஒரு 5000 ரூபாய் ஒதுக்கினா கூட 35000 ரூபாய் நிக்குது. 35000 into 30 போடு. அவ்வளவு மேக்ஸ்ல வராதே, கால்குலேட்டர் போட்டு தொலை. 1,50,000 வருது மாமா. அதனால தான் டீயை குடிச்சு நாசமா போயிட்டு இருக்க. டீ கடை போட்டு அந்த அடுத்து பாஞ்சு போயிட்டு இருக்கேன். இதான் விஷயமே. நம்ம ஒரு டீ கடையை போடுறோம். நம்ம இப்ப பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருவோம். டேய் டீக்கு காசு கொடுத்துட்டு வாங்க. நீ கொடுத்துட்டு வா. மாப்ள என்ன மாப்ள சொல்றது? மாப்ள நாளைக்கு தரேன்.